ஏய் ஏய் நிறுத்து, சிரிக்காத. இப்போ சந்தோஷமா இருந்தா நெக்ஸ்ட் மூமெண்ட்டு ஏதான ஒரு கெட்ட விஷயம் நடக்கும், அப்புறம் நீ அழுவ. பரவாயில்லையா, தலையில 3 தடவை கொட்டிக்கோ. இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பார்த்துருக்கேங்க. ஒருத்தங்க செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. குரூப்பாக சிரிச்சிட்டுனா அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. சந்தோஷமாக உட்காந்து சிரிக்கிறது வேணா அவங்க என்ஜாய் பண்ணவே முடியாது அவங்களால. அவங்க சீரியஸாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க, நம்ம ஏதோ டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு பயமும் இருக்குது தெரியுமா? லைஃப்பில் எதனா துக்கமான விஷயம் நடக்கும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கும்போது லைஃப் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடுன்னு சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆழ் மனசு நெக்ஸ்ட் நிமிஷம் லைஃப் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்புறது கிடையாது. ஃப்யூச்சரில் நாளைக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்கா இல்லையான்னே தெரியாது. நாளைக்கு நடக்க போகிற விஷயத்துக்காக இன்றைக்கி உங்கள் சந்தோஷத்தை எதுக்கு சிரிக்கிறீங்க? அந்த ஒரு நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்களா, நீங்களும் சிரிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்களா, கொஞ்சம் allow yourself to experience the happiness. Be happy. Allow yourself to be happy. Thank you.